Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். Hallelujah. हाथ उठाकर हालेलुया बोलेंगे. Praise the கர்த்தருடைய Lord. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा இந்த होवे. மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். इस शाम के इसी सभा में आए हुए आप सभी जनों को प्रभु यीशु मसीह के नाम से शुभकामनाएं देता हूँ. ஆண்டவர் சமூகத்திலே செலவிடுகிற ஒரு நேரம் கூட நம்முடைய வாழ்க்கையில வீணாய் போகாது. हम लोग परमेश्वर के सम्मुख में जो इस्तेमाल करते हैं एक भी समय व्यर्थ में नहीं जाता है. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर बहुतायत से आप लोगों को आशीष देवे. இந்த அசாம் பட்டணத்துக்கு முதல் முறையாய் வரவும் இங்கே நடைபெறுகிற ஊழியத்தை பார்க்கவும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். असम राज्य में पहली बार आने के लिए और आप बीच में परमेश्वर की सेवा करने के लिए प्रभु ने जो मौका दिया इसके लिए मैं बहुत आनंदित हूँ. கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்து இங்கு கொண்டு வந்து இவ்வளவாய் பெருக பண்ணி இருக்கிற அவருடைய உண்மைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर अपने लोगों को बुलाकर चुनकर अलग करके ले आकर इतनी बड़ी आशीषों का विशालता का कारण बनाया है. इसके लिए प्रभु का धन्यवाद இந்த करते हैं. பட்டணத்திலே கர்த்தர் உங்களை எல்லாம் தெரிந்தெடுத்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை इस ஸ்தோத்திரிக்கிறேன். शहर में नगर में आप सभी को प्रभु ने चुनकर अलग किया है. इसके लिए प्रभु का धन्यवाद கர்த்தர் करते இந்த हैं. ஊழியத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். परमेश्वर इस सेवा को और अधिकाई से आशीष करेंगे करके मैं हृदय की गहराई से शुभकामनाएं देता हूँ. ஹalleluya. हालेलुया. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். वचन को खोलकर देखेंगे. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் याकूब के पत्री पहला अध्याय அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். उनकी 12वां वचन को पढ़ेंगे. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். धन्य है वो मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, क्योंकि वो खरा निकलकर जीवन का मुकुट पाएगा, जिसकी प्रतिज्ञा प्रभु ने अपने प्रेम करने वालों से की है. ஒரு வார்த்தை கண்களை மூடி ஜெபிக்கலாம். हम 1 मिनट एक प्रार्थना करेंगे. இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். प्रेमी परमेश्वर, हम तेरे धन्यवाद करते हैं. மட்டும் கிருபையா இந்த கூடுகையை நடத்தி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். अब तक परमेश्वर तू दया से इसी सभा को अगुवाई करता है, इसके लिए धन्यवाद. இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை கேட்க உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். अब के समय में भी तेरे वचन को सुनने के लिए हम लोग इकट्ठे हैं. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. परमेश्वर हमसे बातें कर. ஒரே நீர் பேச உம்முடைய வார்த்தை வெளிப்பட ஒவ்வொருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக. तो आपके वचन प्रकट होते ही अनेकों को जो सुनते हैं हृदय आनंद से भरने पाए, கண்கள் தெளிவடைவதாக. आंखों की रोशनी प्रकाशित होने पाए, இன்னும் வேரோண்டி விசுவாசத்திலே கட்டப்படுவார்களாக. विश्वास और भी दृढ़ता से बढ़ने पाए, கிருபை பெருகட்டும். कृपा बढ़ने पाए, நாமத்துக்கே மகிமை வரட்டும். आपके नाम की महिमा होने पाए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். सब लोग मिलकर बोलेंगे आमेन. ஹalleluya. हालेलुया. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். यहाँ लिखा है जो मनुष्य परीक्षा में स्थिर रहता है, यानी कि परीक्षा को सहता है, वो धन्य है. ஆமென். எந்த ஒரு மனிதனும் விரும்பாத காரியம்தான் இந்த பரீட்சை, இந்த சோதனை. कोई भी इंसान जो नहीं चाहता है कि परीक्षा उनके लिए आए. கொரோனா டைம் வந்துச்சு. कोरोना समय आया. அப்ப ஸ்கூல்ல எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பிள்ளைங்களுக்கு பரீட்சை எக்ஸாமே கிடையாது. तो स्कूल सब ये सूचना दी कि बच्चे लोगों को परीक्षा नहीं होंगे. பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். बच्चे लोग सबके लिए तो बहुत खुश हुआ. சோதனை இல்லை என்கிற நிலைமை வரும்போது எந்த ஒரு மனிதனுக்குமே சந்தோஷம். परीक्षा नहीं होगा बोल के सुनने से किसी भी इंसान को तो खुश होंगे. யாருமே சோதனையை விரும்ப மாட்டோம். इंसान में कोई भी परीक्षा को नहीं चाहता है. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவன் சோதனையை சகிக்கிறான் என்றால் அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. वचन कहता अगर कोई परीक्षा को सह लेता है तो वो धन्य होंगे लिखा है. ரெண்டு விதமான சோதனைகள் இருக்கிறது. दो प्रकार
प्रकार की परीक्षा पाया जाते। ஒன்று நம்முடைய புத்தியினத்தினால் நம்முடைய பாவத்தினால் வருகிற சோதனை, एक हमारी भूल चूक से हमारी पाप से आने वाली परीक्षा। அப்படிப்பட்ட சோதனை நமக்கு ஆபத்தையும் ஒரு பெரிய இழப்புகளையும் நஷ்டங்களையும் கொண்டு வரும்। तो वो परीक्षा हमारे जीवन में बड़ी हानि को और नष्टता को लेकर आता है। அப்படிப்பட்ட சோதனையில நாம் அகப்படாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள ஆண்டவரிடத்துல கிருபை கேட்க வேண்டும்। उन जैसे परीक्षाओं में हम नहीं पड़ने के लिए प्रभु से अनुग्रह मांगना चाहिए। சிம்சோன் வாழ்க்கையில் வந்த சோதனை என்பது தேவன் அனுமதித்ததல்ல, அவனுடைய பாவத்தினால் வந்த சோதனை। तो सिमसन की जीवन में जो परीक्षा आया वो परमेश्वर की ओर से नहीं, बल्कि वो अपना भूल गलती से वो उस परीक्षा को प्राप्त किया। அந்த சோதனையின் விளைவு அவன் பார்வை போனது, அவனுடைய பலம் போனது, அவனுடைய அடையாளமே போனது। उन परीक्षा का आखिरी में वो अपना भल को खोया, अपना प्रतिष्ठा को या अपने आंखों की रोशनी को भी खो दिया। எனவேதான் கர்த்தர் ஒவ்வொரு வாரம் நம்மோடு பேசுகிறார், நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக। इसलिए ही प्रति सप्ताह में प्रभु आपसे बातें करता है, वचन देता है कि आपको सही मार्ग पे ले चले। கர்த்தருடைய சத்தத்துக்கு யார் உண்மையாய் செவிசாய்க்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த சோதனைக்கு தப்புவிக்கப்படுகிறார்। परमेश्वर की शब्दों में जो ध्यान लगाते हैं वे लोग सब के सब ये परीक्षा से बचा लिया जाता है। இன்னொரு சோதனை இருக்கிறது, और एक परीक्षा है, அந்த சோதனை என்பது वो परीक्षा जो है தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனே அனுமதிக்கிற சோதனை। परमेश्वर के लोगों के जीवन में प्रभु स्वयं उसे अनुमति करता है। தேவன் அனுமதிக்கிற சோதனை, वो परमेश्वर के द्वारा अनुमति किया जाता है। தேவன் சில நேரத்துல चलाने वाले हर दिन अपना हाथ बढ़ाकर मुझे आशीष करने वाले, मैं यीशु को मैंने अपना लिया, हे सौभाग्य है। इससे बेहतर उन्नति की बात और कुछ भी नहीं। आमीन। मैं यीशु को अपना लिया, ये सौभाग्य है। इससे बेहतर उन्नति की बात और कुछ भी नहीं। ஆமென், ஹalleluya, हालेलुया। தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சோதனை, परमेश्वर अपने लोगों के जीवन में परीक्षाओं को अनुमति करता है। அதை யார் சகிக்கிறார்களோ उसे जो सहता है அவர்கள் பாக்கியவான்களா, वे लोग धन्य हैं। அவர்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தையே பரிசாக கொடுக்கிறார் என்று வேதம் तो சொல்லுகிறது। उन सब के लिए परमेश्वर जीवन के मुकुट को भी तोहफा के रूप में देता है। 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, पहला कुरिन्ती 10:13 में लिखा है, நம் தேவன் ஒருபோதும் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கவே மாட்டார்। हमारा परमेश्वर हमारा बल से बढ़कर हमें परीक्षा नहीं देता है। தேவன் ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் परीक्षा को अनुमति करता है तो அதை தாங்குவதற்கான பலனையும் தருவார், உன்னை- தப்பி செல்வதற்கான வழியையும் கர்த்தர் உருவாக்குவார்। उसे सहने का शक्ति भी देता है, उससे बचने का राह भी निकालता है। இந்த மாலை வேளையில आज शाम के समय में ஏன் கர்த்தர்
என் வாழ்க்கையில சில சோதனைகளை அனுமதிக்கிறார் என்ற காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். क्यों परमेश्वर हमारे जीवन में परीक्षाओं को अनुमति करता है, इस बातों को हम समझने वाले हैं. அநேகருடைய கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வி இது. बहुत विश्वासियों के मनों में जो सवाल होता है उनमें से बहुत खास सवाल ये होता है कि प्रभु क्यों परीक्षा अनुमति करता நான் है. ஆண்டவருக்கு பயந்து தானே வாழ்றேன், मैं प्रभु के लिए तो भय भक्ति की जीवन जीता हूँ, நல்லா ஜெபிக்கிறேன், ஒரு ஆராதனையை நான் கட் பண்ணல, अच्छा से प्रार्थना करता हूँ, एक भी कलीसिया की संगति नहीं छोड़ता हूँ, நான் முன் செய்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது செய்யவில்லை, मैं पहले जो करता था अब वो कुछ नहीं करता இப்ப हूँ, நான் ஆண்டவருக்கு பயந்து தான் வாழ்கிறேன், मैं प्रभु का भय मानकर जीता हूँ, ஆண்டவருக்கு பிரியமா வாழதான் நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். मैं प्रभु का प्रिय जीवन जीने के लिए ही अपने आप को समर्पण किया हूँ. அப்படி இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில சில சோதனைகள் கர்த்தர் அனுமதிக்கிறார்? ऐसा होने के बावजूद भी क्यों मेरे जीवन में प्रभु परीक्षा को अनुमति करता है? நம்மோடு கூட பேசுவாராக. तो इससे हम समझेंगे प्रभु हमसे बात ஒரு சில करने पाए. காரியங்களை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். और कुछ बातों को मैं कहकर प्रार्थना करूंगा. ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். उसके आधार में एक वचन हम ஏன் पढ़ेंगे. கர்த்தர் சோதனை அனுமதிக்கிறார் என்றால், क्यों परीक्षा को प्रभु अनुमति करता है? ஒன்று पहला உபாகமம் 8வது அதிகாரத்தின் 15வது வசனம். व्यवस्था विवरण 8 का 15 वचन அந்த पढ़ेंगे. வசனத்தை சொல்லுகிறேன். उस वचन को मैं बताता அதில் हूँ. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें ऐसा लिखा है, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तेरे जीवन जो आने वाली जीवन में भलाई करने के लिए वैसा तुझे परीक्षा दिया करके लिखा है. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தர் சோதிக்கிறார். आने वाले दिनों में आपको भलाई करने के लिए परमेश्वर ऐसा परीक्षा को अनुमति की. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் அவர்களுடைய எதிர்காலம் நன்மையா இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக. तो परमेश्वर क्यों उनके जीवनों में ऐसा परीक्षा को अनुमति करता है? उनके भविष्य जीवन में भलाई देना है करके. நாளைய குறித்து நம்மிடத்தில் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி அவர் நம்முடைய நாளை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். तो कल के दिन के लिए आप चिंता ना करो करके हमें कह दिया, पर कल के दिन के लिए हमारी चिंता वो स्वयं करता என்னை है. கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, इसे सुनने वाले प्रिय लोगों, எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது अनेகர் இந்த மார்க்கத்தை விட்டு விலகி போறாங்க. आज छोटा सा एक परीक्षा आने से ही अनेक लोग विश्वास से पवित्र जीवन से मार्ग भटक जाते हैं. தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே தேவ பிள்ளைகளுக்கு நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर जो भी हमारे जीवन में अनुमति करता है वो सबके सब मेरी भलाई के लिए करके बाइबल कहती है. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களில் யார் யார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. तो उनके बुलाए हुए लोगों के लिए जो कुछ उत्पन्न होता है आखिरी सब मिलकर भलाई को उत्पन्न करता है करके बाइबल कहती है. சகலமும் நன்மை, सब कुछ भलाई का कारण होता है. எல்லாமே கர்த்தர் அவருடையவங்க வாழ்க்கையில நன்மைக்காக தான் செய்கிறார். ये सब कुछ आपके जीवनों में प्रभु आपके भलाई के लिए ही करता है. எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் தருவேன், அது தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லுகிறார். तो आपकी जो चाहत का मैं प्रतिफल दूंगा वो बुराइयों के लिए नहीं बल्कि भलाइयों के लिए है करके प्रभु कहता है. கர்த்தருடைய நம்மை குறித்த கர்த்தருடைய நினைவுல தீமை கிடையாது. हमारे प्रति परमेश्वर की विचारों में कभी भी बुराई नहीं है. சில நேரத்துல நமக்கு தீமை போல தோன்றும். कभी हमें लग सकता है कि हमारे लिए ये बुराई होगा क्या. எனவேதான் சீயோன் இப்படி சொல்லுகிறாள், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று. तो इसलिए कुछ लोग कहते हैं परमेश्वर हमें छोड़ दिया है, परमेश्वर हमें भूल गया है. சில நேரத்துல நம்மை தேவன் நடத்துகிற பாதை எப்படிதான் இருக்கும், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று. कभी हमारा जीवन में आने वाली परिस्थितियां हमें ये याद दिलाता है कि परमेश्वर हमें छोड़ दिया है, परमेश्वर हमें भूल गया है. அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ऐसा कहते समय प्रभु हमारे लिए क्या उत्तर देता मालूम है? ஸ்திரீயானவள் தன்
பிள்ளைக்கு மறப்பாளோ அப்படின்னு கேக்குறான். एक स्त्री अपना बच्चे को क्या भूल सकती है? ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் अगर சொல்லுகிறார். वो भी भूल जाए लेकिन मैं तुम्हें नहीं भूलूंगा करके प्रभु कहता है. ஆமென். அப்போ ஆண்டவரே மறந்தாருன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல பெரிய அன்பு தாயின் அன்பு. ஒருவேளை அவங்களே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றேன். परमेश्वर ने, अगर हम परमेश्वर से ये चाहे कि प्रभु हमें भूल गया क्या बोलने से, उस संसार में एक माँ और बच्चे का रिश्ता ही खास रिश्ता होता है. उसमें से उन प्रेम अगर कमी हो जाए, लेकिन मैं तुमसे जो रखा हूं प्रेम वो खास रीति से रखा करके प्रभु कहता है. ஆண்டவரே கைவிட்டார் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், तो परमेश्वर हमें हाथ छोड़ दिए हैं करके हम कहते समय प्रभु कहता है, நான் உன்னை சும்மா கை பிடிக்க மட்டும் செய்யல, मैं आपका हाथ पकड़ा मात्र नहीं, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றார். मैं हाथ की हथेली में तुम्हें बना कर रखा हूं बोलकर कहता है. அதை நான் இப்படி சொல்லுவேன், मैं ऐसा कहूंगा, நம் கைகள் எல்லாம் ரேகை இருப்பது போல हमारे हाथों में जो मतलब नक्शा रहता है, அவருடைய கையில என்னையும் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். उनके हाथों में मुझे और आपको प्रभु बना कर रखा है. ஒருபோது நம்மை கைவிடாதவர், ஒருபோது நம்மை மறக்காதவர் நாம் ஆராதிக்கிற தேவன். कभी भी हमें ना छोड़ने वाला, हमें ना भूलने वाला परमेश्वर हमारा ईश परमेश्वर. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி हाथ செலுத்துவோம். उठाकर परमेश्वर को धन्यवाद करेंगे. ஹalleluya. हालेलुया. உலகத்துல யார் உங்களை மறந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும் அவர் மறக்கவும் மாட்டார், அவர் கைவிடவும் மாட்டார். कोई भी आपको भूल जाए, अगर आपको छोड़ दे, लेकिन परमेश्वर कभी भी आपको भूलने वाला, छोड़ने वाला नहीं होगा. அநேக இடத்துல பார்க்க முடியும், பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை வளர்க்க முடியாத நிலை வரும்போது எத்தனை பிள்ளைகளை எங்கேயோ தூக்கி எறிந்து விட்டு போய் விடுகிறார். कितने लोग अपने बच्चों को जन्म होने के बाद पालन पोषण जब नहीं कर सकता, नहीं कर पाते हैं, तो उन बच्चों को त्याग कर चले जाते हैं. மனைவியை தள்ளிவிட்டு போகிற கணவர்கள் இருக்கிறார்கள். पत्नी को त्याग कर जाने वाले पतियों को आज के दिनों में देखते हैं. கணவனை தள்ளிவிட்டு போகிற மனைவி இருக்கிறார்கள். पति को छोड़ त्याग कर जाने वाली पत्नियों को इन दिनों में देखते हैं. முதிர் வயதான போது பெற்றோரை கவனிக்காத பிள்ளைங்க இருக்கிறாங்க. बुजुर्ग लोग हों, अपने माँ पिता बुजुर्ग हो जाते हैं तो उनको देखभाल ना करने वाले बच्चों को देखते हैं. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. लेकिन हमारा परमेश्वर यीशु मसीह के बारे में बाइबल कहती है, கருவில் தோன்றினது முதல் நம்மை ஏந்தி சுமந்தவர். हम अपने माँ के गर्भ में उत्पन्न होने से लेकर हमें परमेश्वर நம்முடைய संभाला. முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வார். हमारे बूढ़ेपन तक परमेश्वर वैसे ही करेंगे. ஹalleluya. हालेलुया. அவர் நம்மை கைவிடவும் மாட்டார், அவர் நம்மை மறக்கவும் மாட்டார். वो हमें त्यागेंगे भी नहीं, हमें कभी भूलेंगे भी नहीं. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால், वैसा परमेश्वर हमारे जीवन में कुछ अनुमति करता है तो அது நமக்கு சோதனையாய் தோன்றலாம், वो हमें लग सकता है कि परीक्षा बना அது है, சற்று வேதனையாகவும் தோன்றலாம். कभी लग सकता है कि मतलब वो हमारे लिए दुख दे सकता है. 8:15 தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய பின்னாட்களிலே, நம்முடைய எதிர்காலத்துல நம்ம நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த பாதையை அனுமதிக்கிறார். व्यवस्था विवरण 8:15 में अच्छा से लिखा है कि हमारी भविष्य में हम भला से रहने के लिए परमेश्वर इस तरह परीक्षा को अनुमति करता எனவேதான் है. வேதம் சொல்லுகிறது, யார கண்ணீரோடு விதைக்க வைக்கிறாரோ அவர்களை கம்பீரத்தோடு அறுவடை செய்ய வைப்பார். इसलिए परमेश्वर का वचन कहता है, जो आंसुओं के साथ बोता है वो हंसी और आनंद के साथ काटेंगे. ஹalleluya. हालेलुया. யோசேப்பு என்கிற ஒரு நபரை வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும். योसेफ के बारे में बाइबल में हम देखते हैं. ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து யோசேப்பின் சரித்திரம் ஆரம்பமாகிறது. उत्पत्ति 37 अध्याय से लेकर उनका कहानी शुरू होता है. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். याकूब का 12 बेटे थे. அதுல 11வது மகன் தான் இந்த யோசேப்பு. उनमें से 11वां बेटा है यूसुफ. இந்த யோசேப்பு தேவ பக்தி உள்ளவர். यूसुफ परमेश्वर की एक अच्छा भक्ति मानने वाला, இருந்து தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர். छोटा से बचपन से ही परमेश्वर की भय मानकर चलता மற்ற है. பிள்ளைகளை விட கீழ்ப்படிதலும் அன்பும் உள்ள ஒரு மகன் இந்த யோசேப்பு. बाकी भाई लोगों से ये आज्ञाकारी और एक प्रेमी एक बच्चा था. தகப்பனுக்கு மற்ற பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்தை விட யோசேப்பின் மேல் அதிக பாசம். उनका पिता जो बाकी पुत्रों से जो अधिक यूसुफ से प्रीति रखता था. இது மற்ற
மற்ற சகோதரர்களுக்கு பிடிக்கல. ये दूसरा भाई लोगों के बीच में जलन उत्पन्न कराया. ஆமென். யோசேப்புக்கு முன்னாக இருந்த 10 பிள்ளைங்க, 10 சகோதரர்கள், அந்த 10 பேருக்கும் யோசேப்பை பிடிக்காமலே ஆகுது. तो उनके पहले जो उनके भाई लोग 10 लोग थे, उन 10 को यूसुफ पसंद नहीं அந்த होता. 10 பேரும் தப்பு பண்ணுவாங்க, யோசேப்பு தப்பு பண்ண மாட்டான். तो वो 10 लोग गलती करते थे, पर यूसुफ कभी गलती नहीं करता था. எப்பவுமே பாருங்க, ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா कहीं भी देखिए एक जगह में 10 लोग रहते हैं. 9 பேர் தப்பு பண்ணும்போது ஒருத்தன் அந்த தப்பு பண்ணாம இருப்பான்னா அவனை எல்லாரும் ஒதுக்க தான் செய்வாங்க. अगर 9 लोग गलती करता है तो उसमें से एक गलती नहीं करता है तो बाकी 9 लोग इसको इनकार करेंगे, नफरत करेंगे. இதனாலே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மளை யாரும் ஒதுக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க செய்யறதை அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. तो इसीलिए कुछ लोग क्या करता है कि हमें कोई इनकार ना करे, हमें कोई नफरत ना करे करके वो 9 लोग करने वाला गलती को ये भी करने ஒரு लगते हैं. உண்மையான தேவ பிள்ளைக்கு உலகத்துல ஏன் உபத்திரம் வருகிறது தெரியுமா? एक सच्चा परमेश्वर की भक्त को दुनिया में क्यों उपद्रव आता है मालूम है? உலகம் போகிற வழியில அவங்க போகாததுனால. दुनिया जैसा जी रहा है वैसा वो नहीं जीते हैं. உலக வழக்கங்களுக்கு அவங்க விலகி இருக்கிறதுனால. दुनिया की रीति रिवाजों से वो लोग अलग रहने की वजह से இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. यीशु अपने चेलों को देखकर कहा कि दुनिया में तुम्हारे लिए उपद्रव होगा, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், फिर भी आप दृढ़ से रहो, நான் உலகத்தை ஜெயித்தேன். मैं दुनिया को जीत लिया. எவ்வளவு பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். हम कितने सौभाग्यता पाया है. இயேசு ஜெயித்தது அவருடைய பிள்ளைங்க ஜெயித்தது போல. यीशु विजय पाया है तो उनका संतान हम सब लोग विजय पाया का बराबर. ஹalleluya, हालेलुया. எனவேதான் இயேசுவை தெய்வமாய் கொண்டவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். इसलिए ही प्रभु यीशु को अपना मतलब पिता के रूप में पाए हुए लोगों के जीवन में प्रभु विजय को देता है. இப்பொழுது இந்த சகோதரர்கள் யோசேப்பை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. अब उनके भाई लोग यूसुफ को इनकार करने, नफरत करने लगते हैं. யோசேப்பை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. यूसुफ को बैर करने लगते हैं. தகப்பன் என்ன செய்கிறார் என்றால், யோசேப்புக்கு ஒரு பலவர்ண அழகான ஒரு அங்கியை தைத்து கொடுக்கிறார். तो उनका पिता ने यूसुफ के लिए एक अच्छे कपड़ा बना कर दिए. இதனால் அந்த சகோதரர்கள் இன்னும் பகைக்க वो ஆரம்பிக்கிறார். वस्त्र उनको प्यारा से देने की वजह से उनकी भाई लोग और उनको नफरत करने लगे. இப்பொழுது யோசேப்புக்கு வயசு 17. अब यूसुफ को 17 उम्र हुआ. இந்த 17வது வயதிலே அவன் ஒரு சொப்பனத்தை उन காண்கிறான். 17वां उम्र में यूसुफ एक स्वप्न देख रहा है. பல விதங்களிலே சொப்பனங்கள் உண்டு. अनेक स्वप्न आता है. நம்ம நிறைய காரியங்களை நினைச்சிட்டு படுத்தோம்னா அது சொப்பனமா கூட तो வரும். हम लोग कुछ सोचकर मन में व्याकुल से हम अगर नींद में जाएंगे तो वो स्वप्न बनकर आएगा. நமக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லைனாலும் நிறைய சொப்பனங்கள் வரும். अगर ठीक नींद नहीं मिलता है तो फिर भी स्वप्न आता है. நம்முடைய மனசுல நிறைய கவலைகள் இருந்தா அதுவும் சொப்பனமா. मन में ज्यादा चिंता होगा तो वो भी स्वप्न बनकर आता है. 95% சொப்பனங்கள் அது மாயை, அது அப்படியே போயிடும். तो 99% की जो मतलब स्वप्न आता है वो सब कुछ व्यर्थ होता है. ஆனா சில சொப்பனங்கள் இருக்கிறது, लेकिन कुछ स्वप्न होता है அது தேவனே வெளிப்படுத்துகிற காரியம். वो परमेश्वर स्वयं प्रकट कराता है. ஆண்டவர் யாரிடத்துல எப்படி தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி வெளிப்படுத்துவார். जिसके पास में प्रभु अपने बातों को जैसा प्रकट करना चाहता है वैसे उनके लिए वो प्रकट करता है. 17 வயது யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாய் அவனை குறித்த எதிர்காலத்தை வெளிப்படுத்த அவர் சித்தம் வைத்திருந்தார். 17 उम्र का वो यूसुफ को परमेश्वर स्वप्न के द्वारा उनको एक बातों की प्रकाशन देना चाहता था. அவன் கண்ட சொப்பனம், वो जो स्वप्न देखा, ஆமென், அறுவடை முடிந்து அரிக்கட்டுகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார். जब कटनी होने के बाद अपने कटनी को बांध कर फसल को बांध कर रखा है, அவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது. उनकी फसल மற்ற சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது. उनकी फसल मात्र खड़ा है और बाकी भाइयों का जो सफल है वो सब कुछ गिर விழுந்து पड़ा. கிடக்கிறது என்றால் இவனை சுற்றி வணங்கி நிற்கிறது. तो वो गिरा है, इसका मतलब इनको चारों तरफ यानी प्रणाम करता है. இவன் என்ன பண்ணிட்டான், இந்த சொப்பனத்தை சகோதரர்கள்ட்ட சொல்லிட்டான். ये इस स्वप्न को भाई लोगों को बता दिया. சகோதரர்களுக்கு ஏற்கனவே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. तो उनके भाई लोगों को पहले से इनको पसंद नहीं है. அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது.
इनको और उसको गुस्सा हो गया। என்னது நாங்கெல்லாம் உன்னை வணங்கி நிக்கணுமா? क्या हम लोग आपको प्रणाम करेंगे? நீ எங்க எல்லாரை விட பெரிய ஆளா வர போறியா? तो क्या हम सबसे बड़ा हो जाएगा? உங்களுக்கு இன்னும் கோபம் வருகிறது. उनको और गुस्सा आ गया। இது நிமித்தம் இன்னும் அவனை பகைக்க ஆரம்பிக்கிறார். इसके निमित्त उनको और भी नफरत करने लगे। புரிந்து கொள்ளுங்கள், एक बात समझ लीजिए, உங்களை குறித்த தேவ திட்டம் பெரிதா இருக்குமானால் உங்களை பகைக்கிறவர்கள் எழும்புவார்கள். आपके ऊपर में परमेश्वर की योजना बड़ा जब होता है तो आपके विरोध करने वाले लोग उठेंगे। முகாந்திரம் இல்லாமல் உங்களை யாராவது பகைக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். बिना कारण के कोई आपको नफरत करता है, विरोध करता है, तो आप समझ लीजिए आपका ऊपर परमेश्वर का बहुत बड़ा एक योजना है। இவங்க இப்படி பகைத்து அவனை ஒதுக்கும் போது वो ऐसा वे लोग नफरत करके जब इनकार करता है, யோசேப்புக்கு மீண்டும் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். यूसुफ को फिर से एक स्वप्न मिलता है। அந்த சொப்பனம் என்னவென்றால், वो क्या स्वप्न मिला है? அந்த சொப்பனத்துல யோசேப்பின் நட்சத்திரத்துக்கு முன்பதாக यूसुफ एक तारा को देखता है, அவன் குடும்பமே வணங்கினது போன்ற சொப்பனத்தை காண்பிக்கிறார். उनकी सारा परिवार प्रणाम किया जैसे एक स्वप्न देखा। யோசேப்பு ரொம்ப இன்னசென்ட்டா இந்த சொப்பனத்தையும் எல்லாத்தையும் சொல்லிறான். यूसुफ भी नादान होकर ये स्वप्न को भी सीधा उन लोगों को बता दिया। இதனால குடும்பமே அவன் மேல கோபப்படுறான். तो इसका प्रति सारा परिवार यूसुफ की विरोध करने लगे। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், अच्छा से समझ நம்மை लीजिए, குறித்த தேவனுடைய திட்டம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்மோடு நெருங்கி நிக்கிறவங்க கூட நம்மளை பகைப்பாங்க. तो हमारी ऊपर परमेश्वर की योजना को जब तक हम नहीं समझ पाते हैं और लोग नहीं समझ पाते हैं, तब तक अपने लोग भी हमारी विरोध में खड़ा होंगे। தேவனால் அழைக்கப்பட்டு தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க. आप परमेश्वर से बुलाए गए हैं और प्रभु के सम्मुख में आए हैं। ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்துதான் அழைத்திருக்கிறார். तो वो आपके ऊपर परमेश्वर बहुत बड़ा एक योजना रख के ही आपको चुना है। நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். कितने लोग विश्वास करते हैं? हाथ उठाकर आमेन बोलिए। ஹalleluya, हालेलुया। இன்றைக்கு நீங்க ஒதுக்கப்படுகிறது, இன்னைக்கு நீங்க விலக்கப்படுகிறது, இன்னைக்கு நீங்க தனிமைப்படுத்தப்படுகிறது, இதை குறித்து கலங்காதிருங்கள். கர்த்தருடைய திட்டம் பெரியது. आप आज अकेला किया जाता है, आज आप इनकार किया जाता है, तो इसे सोचकर आप व्याकुल ना हो। आपका ऊपर परमेश्वर की योजना बड़ा है। சகோதரர்கள் யாருமே யோசேப்பு கிட்ட பேசவே இல்லை. भाई लोगों में कोई भी यूसुफ से बातें नहीं किया, எல்லாரும் அவனை ஒதுக்குறாங்க. सब लोग उनको इनकार किए। ஆனால் யோசேப்போ யாரையும் பகைக்கவில்லை. लेकिन यूसुफ बदले में किसी को भी नफरत नहीं किया। ஒருத்தங்க நமக்கு தீமை செய்றாங்கன்னா நம்ம திரும்பி அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. मतलब कोई हमें बुराई करता है तो बदले में हम उनको बुराई नहीं करना காரணம் चाहिए, நம்மோடு இருக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. क्योंकि हमारे पास परमेश्वर रहता है। ஒருத்தங்க நம்மளை பகைக்கிறாங்கன்னா நாம அவங்கள பகைக்க கூடாது. कोई हमें विरोध करता है तो बदले में हम उनको विरोध ना करना चाहिए। ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்பட்டு துன்பப்படுத்துறாங்கன்னா நாம அவங்கள துன்பப்படுத்த கூடாது. कोई हमें सताता है तो बदले में हम किसी को सताना नहीं चाहिए। நம்மள 4 பேர் துன்பப்படுத்தலாம், தப்பு கிடையாது. तो हमें 4 लोग सताने दीजिए, कोई फरवा नहीं पड़ता, ஆனா நாம யாரையும் துன்பப்படுத்த लेकिन हम किसी को सताना नहीं चाहिए। நம்ம மூலமாய் ஒருத்தங்க காயப்படக்கூடாது. हमारे द्वारा किसी की घायल नहीं நம்ம होना மூலமாய் चाहिए, இன்னொருத்தங்க வேதனைப்படக்கூடாது. हमारे द्वारा किसी की तकलीफ होना नहीं இதுல चाहिए। நம்ம உறுதியா இருக்கணும். इससे हम लोग सावधान से रहना யோசேப்பு चाहिए। தன்னை இதுல ரொம்ப காத்துக்கொள்ளுகிறார். इस बातों में यूसुफ अपने आप को संभाल लिया, ஏனென்றால் அவனை குறித்த தேவ திட்டம் பெரியது. क्योंकि उनका ऊपर परमेश्वर का योजना बड़ा है। தேவ திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நான் தேவனால் முழுமையாக நடத்தப்பட வேண்டும். परमेश्वर की योजना हम में पूरी होना है तो हमें बिल्कुल हम परमेश्वर से अगुवाई किया जाना चाहिए। தேவன் முழுமையா என்ன நடத்தணும்னா என் வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு பெரிய ஸ்தானம் இருக்க வேண்டும். परमेश्वर पूरा मुझे अगुवाई करना है तो मेरे जीवन में प्रभु का बहुत बड़ा एक जगह हम देना चाहिए। நானும் மற்றவங்கள மாதிரி பகைத்து வெறுத்து மற்றவங்க எனக்கு செய்யறது போல நானும் உங்களுக்கு செய்து கொண்டிருப்பேன் என்றால் தேவன் என்னை விட்டு போய் விடுவார். तो हम लोग एक दूसरों को विरोध करके जो लोग हमारे लिए करता है बदले में हम भी उनकी विरोध करते रहेंगे तो परमेश्वर हमारे साथ नहीं रहेगा, वो हमसे दूर हो जाएंगे। சிலர் உங்களை ஒதுக்குறாங்களா? आज क्या आपको कुछ लोग इनकार करता है, அதற்கு பதிலும் நீங்களும் ஒதுக்குறது மாதிரி செயல்படாதீங்க. उसके बदले में आप भी उन्हें इनकार करने की तरह आप कार्य नहीं करिए। எவர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களோ அவங்க எல்லாம் நாளைக்கு உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறும் போது உங்க பட்சத்துல வருவார்கள். तो जो लोग आपके विरोध में आज करता है कि हम परमेश्वर की इच्छा पर चलते समय कल वो लोग हमारी पक्ष में आएंगे। ஆண்டவர்
பிளானே அப்படிதான் போட்டு வச்சிருப்பார். परमेश्वर वैसा ही योजना बनाकर रखेंगे. யார் யார் இவனா இவளா என்று கேட்டவங்களுக்கு கர்த்தர் உங்களையே நாளைக்கு நன்மையா வச்சிருப்பார். कितने लोग पूछते हैं कि ये है क्या बोलकर जान देखते हैं, उन सबको परमेश्वर आपके बीच में पक्ष में लाएगा. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். हम यीशु को पीछा करते हैं. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, यीशु के बारे में बाइबल அவர் कहता है சிலுவையில் அறையப்பட்ட போது वो क्रूस पे जब मारा गया, அந்த சிலுவையிலே பகையை கொன்றார் என்று வேதத்தில் वो இருக்கு. क्रूस पे बैर भाव को नष्ट किया करके बाइबल में लिखा பகை है. வந்து சிலுவையில வாழாது. बैर भाव क्रूस पे जीता नहीं நாம் है. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிறோம். क्रूस पे मारा गया प्रभु यीशु को हम अपना उद्धार करता माना है. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை யார் சொந்தமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். यीशु जो क्रूस पे मारे गए हैं, उन्हें अपनाया हुआ लोग भी क्रूस पे मारे गए हैं. அவர்கள்தான் கிறிஸ்துவினுடையவர்கள். वे लोग ही मसीह के लोग होते हैं. கிறிஸ்துவினுடையவர்களுக்குள்ளே அப்ப எது வாழக்கூடாது தெரியுமா? பகை வாழக்கூடாது. मसीह लोगों के अंदर में जो रहना नहीं चाहिए था वो बैर भाव है. எனக்குள்ளே பகை இருக்கிறது என்றால், मेरे अंदर अगर बैर भाव है, சிலுவையில் எனக்காய் அறையப்பட்ட கிறிஸ்து எனக்குள் இல்லை என்று அர்த்தம். क्रूस पे मेरे लिए चढ़ाया हुआ यीशु मुझ में नहीं है, यह अर्थ हुआ. எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்றால், मुझ में प्रभु यीशु है तो எனக்குள்ளே பகை இருக்காது. मेरे अंदर वो मतलब बैर भाव नहीं होगा. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். एक उदाहरण कहता हूं. பாஸ்டர் ஜான் பண்ண, அவர் பேரும் ஜான் தான், என் பேரும் ஜான் தான். பாஸ்டர் ஜான் பண்ண ஒரு காரியம் எனக்கு கோபம் வருதுன்னு வைங்களேன், पास्टर जॉन ने एक काम जो किया वो मेरे लिए गुस्सा लगा तो அது எனக்கு பிடிக்காம ஆகுது. वो मुझे पसंद नहीं लगा, எனக்கு அவர் மேல ஒரு சின்ன கசப்பு வருது. लेकिन मुझे उनके ऊपर एक छोटा सा कड़वापन आता है. மனுஷனா இதெல்லாம் வரதான் செய்யும். मनुष्य लोगों के अंदर ऐसा होगा, ஆனா நான் அதை விட்டுறணும். मैं उसे छोड़ना चाहिए. காரணம் எனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். इसलिए वो छोड़ना चाहिए कि मुझ में परमेश्वर यीशु है. ஆனா இவர் செய்த காரியத்தை என் மனசுலயே நான் வச்சிட்டு இருப்பேன்னா இந்த பகை இந்த கசப்பெல்லாம் எனக்குள்ள தங்க ஆரம்பிச்சிடும். तो इनकी ओर से किए हुए काम अगर हम मन में रखे रहेंगे तो हम ये सब कुछ हमारे मनों में रह जाएंगे. அது எனக்குள்ள தங்குனா ஆபத்து அவருக்கு இல்ல, எனக்கு தான். वो हमारे अंदर रह जाएगा तो हानि उनके लिए नहीं बल्कि मेरे लिए है. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். इसलिए वचन कहता है कि आपकी सारा चिंताओं को प्रभु यीशु पर रख दो. ஆண்டவரே எனக்கு அவர் மேல பகையா இருக்க ஆண்டவரே, வெறுப்பா இருக்க ஆண்டவரே, கசப்பா இருக்க ஆண்டவரே, என்னை அதை தயவாக எனக்குள்ளிருந்து மாற்றுங்கன்னு சொல்லி நான் விட்டு கொடுக்கும் போது சிலுவையிலே அவர் பகையை கொன்றது போல எனக்குள் இருக்கிற இந்த பகை என்கிற காரியத்தை அவர் வேரோடு எடுத்து செல்வார். प्रभु मेरे मन की वो जो कड़वापन दूर करिए, मुझे कुछ अच्छा नहीं लगता बोलकर अगर हम प्रार्थना करने के समय क्रूस पे बैर को नाश किया हुआ परमेश्वर मुझ में रहता है, वो उस मेरे अंदर से भी उसे नष्ट करेगा. अनेकரை மன்னிக்க முடியாத நிலை நமக்குள் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. हमारे जीवनों में हम अनेकों को क्षमा नहीं करने का स्वभाव रहने की वजह से हमारे ऊपर जो पूरा होने वाला प्रतिज्ञा है अब तक पूरा नहीं होता है. நிறைய வாக்குத்தத்தங்களை வாங்கி இருப்பீங்க நீங்க. आप लोग अनेक प्रतिज्ञाओं को प्रभु से पाए होंगे. எல்லா ஜனவரி 1ஆம் தேதினா சர்ச்சுக்கு வராதவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க. எதுக்கு தெரியுமா? வாக்குத்தத்தத்தை வாங்குறதுக்கு. जनवरी 1 तारीख को जो चर्च नहीं आने वाला भी चर्च में आएंगे. क्यों आएंगे? प्रतिज्ञा पाने के लिए. ஒவ்வொரு வாரமும் வந்து வார்த்தை வாங்குறோம். ये प्रति हफ्ता आकर प्रभु से वचन प्राप्त करते हैं. அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவருக்கு நமக்குள்ள இடம் இல்லாம வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்? वो वचन को प्राप्त किए हैं, वो वचन को पूरा करने वाला हम में नहीं होने से वचन कैसा पूरा होगा? இந்த காரியத்துல நம்ம உறுதியா இருக்க வேண்டும். इन बातों में हम लोग को स्थिर रहना चाहिए. யோசேப்பை எல்லாரும் பகைச்சாங்க. यूसुफ को सब लोग इनकार किया, யோசேப்பு யாரையும் பகைக்கல. लेकिन यूसुफ किसी को बैर नहीं किया. யோசேப்பை எல்லாரும் ஒதுக்குனாங்க. यूसुफ को सब लोग इनकार किया, யோசேப்பு யாரையும் ஒதுக்கல. लेकिन यूसुफ किसी को इनकार नहीं किया. யோசேப்பை எல்லாரும் வெறுத்தாங்க. यूसुफ को सब लोग घृणा किया, யோசேப்பு யாரையும் வெறுக்கல. लेकिन यूसुफ किसी को घृणा नहीं किया. அதிகமாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். आप लोग ज्यादा प्रार्थना करने वाला हो सकता है, உபவாசிக்கிறவங்களா இருக்கலாம். आप ज्यादा उपवास करने वाला हो सकता है. என்ன ஜெபித்தாலும் என்ன உபவாசித்தாலும் நமக்குள்ளே பகை கசப்பு இருக்குமானால் அந்த ஜெபத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. आप जितना भी प्रार्थना करने वाला उपवास करने वाला रहने से भी अगर आपके अंदर वो भयभाव रहेगा तो
आपका सब कुछ असफल होगा। எனவே தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். इसलिए परमेश्वर के सम्मुख में उसे अंगीकार करके छोड़ दो। ஒருத்தங்க செய்த செயல் உங்க மனசை ரொம்ப பாதிக்குதா? किसी का किया हुआ काम आपके मन में क्या दुख देता है? அவங்க என்ன செஞ்சாங்களோ அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அது அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. तो वो जो किए आपके लिए वो कितना आपके लिए दुख का कारण होता है उसको सीधा परमेश्वर को बोल दे। ஆமா, இது சொல்லும்போது வேதத்துல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு इसको कहने के समय मुझे एक घटना याद आता है। எசேக்கியா என்கிற ஒரு ராஜா எருசலேமை ஆண்டார். एजेकिया नाम का एक राजा यरूशलेम को राज किया। அந்த ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப் என்கிற அசிரிய ராஜா அவனுடைய டீம் அனுப்புறான். उन राजा के विरोध में असीरिया का राजा ने अपना सेना को भेज रहा है। ரொம்ப ரொம்ப மோசமான தூஷண வார்த்தைகளை அவங்க இவங்களுக்கு விரோதமா பேசுறாங்க. तो वो लोग आकर इनकी बदनाम ऐसा बुरी तरह से करते हैं। எசேக்கியா அவனை சார்ந்தவர்களிடத்திலே சொல்லுகிறான், நீங்க பதிலுக்கு ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. एजेकिया राजा कहता है कि बदले में आप लोग उन लोगों के विरोध में कुछ मत बोलो। அவங்க அமைதியா இருந்து वो लोग शांत से அவங்க रहा। பேசின காரியத்தை எல்லாம் எசேக்கியா கிட்ட கொண்டு வராங்க. वो लोग जो जो बताया सब कुछ एजेकिया राजा के पास आकर बोलते हैं। சத்துரு கடுமையான வார்த்தைகளை நிருபமா எழுதி எசேக்கியா கிட்ட கொடுக்கறான். तो शत्रु लोग उनका कठिन शब्दों को इस्तेमाल करके लिखकर इनके पास भेजा। எசேக்கியா என்ன பண்ணாரு தெரியுமா? एजेकिया राजा ने क्या किया? அந்த நிருபத்தை எடுத்து அப்படியே சர்ச்சுக்கு போறார். तो उसी खत को जो बहरी लोगों ने भेजा है उसको लेकर सीधा प्रभु का भवन को गया। அப்படியே விரித்து வைக்கிறார். तो वैसे वो खोल कर रखता है। அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். उसको सीधा परमेश्वर को देखा, அழுறான். उनको रोया, ஆண்டவரே இவன் இப்படி இப்படி பேசுறான் ஆண்டவரே. हे प्रभु मेरे बारे में लोग ऐसा ऐसा बोलते हैं। கர்த்தரை நோக்கி பார்த்த அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து கர்த்தரை நோக்கி பார்த்தான். तो परमेश्वर के सम्मुख में रख के परमेश्वर को देखा। வேதம் என்ன சொல்லுகிறது தெரியும்? वचन क्या लिखा मालूम है? கர்த்தர் தம்முடைய தூதர்களில் ஒருவனை அனுப்பினார். परमेश्वर अपने स्वर्गदूतों में से एक जन को भेजा। சத்துரு கூட்டத்தையே இல்லாமல் ஆக்கினார். उन शत्रु झुंडों को ही प्रभु नाश किया। கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். परमेश्वर हमारे लिए युद्ध करने वाला கர்த்தர் நமக்காய் परमेश्वर। வழக்காடுகிற கர்த்தர். परमेश्वर हमारे लिए वकालत करता है। இதே போலதான் ஒரு தேவ பிள்ளை செயல்படணும். वैसे ही एक परमेश्वर का भक्त कार्य करना चाहिए। அவன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு நாம அப்படி பேசக்கூடாது. वो मेरे बारे में ऐसा बोलता है बोलकर हम लोग भी बदले में नहीं बोलना ஏன் चाहिए। சிஸ்டர் இப்படி பேசுனீங்க? क्यों सिस्टर ऐसा बोला? அப்ப நம்ம பதில் எதுவா இருக்கு தெரியுமா? அவங்க இப்படி பேசுனாங்க அதனால நான் இப்படி तब பேசுறேன். हमारा बदले उत्तर क्या होता है? वो लोग हमारे बारे में ऐसा बोला इसलिए मैं भी बोला। வாழ்க்கையில தேவ தரிசனம் தேவ வாக்குத்தத்தம் நம் மூலமாய் தாமதமாகவே கூடாது. तो हमारे जीवन में परमेश्वर की प्रतिक्रिया हमारे वजह से वो देर नहीं होना चाहिए। தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டதா? दर्शन प्रकट हो गया, சொப்பனத்தின் மூலம் காண்பிக்கப்பட்டு விட்டதா? स्वप्न के द्वारा परमेश्वर दिखा दिया, போதகர் மூலமாய் உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டு விட்டதா? परमेश्वर के दास के द्वारा भविष्यवाणी शब्द आपके लिए प्रकट हो गया। அதற்கு நேராய் பயணிக்க ஆயத்தமாகுங்கள். उसके ओर बढ़ने के लिए तैयार हो जाओ। தேவையில்லாத பகை வைராக்கியம் கசப்பு விரோதம் இதை மனதிலே தயவாக வைக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். कुछ भी अपसंतता की भैरभाव मनों में मत रखिए। நேரம் அதிகம் போகிறதுனால ஆமே நான் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். मैं ज्यादा समय जाने की वजह से मैं और आगे बढ़ना चाहता हूं। இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்க்க சீகேம் என்கிற ஊருக்கு போறாங்க. अब यूसुफ की भाई लोग भेड़ चराने के लिए सिकेम को जाते हैं। யோசேப்பு வீட்ல இருக்கிறான். यूसुफ घर में हैं। இவர்கள் ஆடு மேய்க்க போய் சில நாட்கள் ஆகிவிட்டது. ये लोग भेड़ बकरी चराने के लिए गए तो कई दिन हुए। இப்பொழுது தகப்பன் யாக்கோபு யோசேப்பை அழைக்கிறான். अब उनका पिता याकूब यूसुफ को बुलाकर அழைத்து சொல்றான், நீ போய் சீகேமில் இருக்கிற சகோதரர்கள்ட்ட போய் விசாரித்துட்டு வா அப்படி சொல்லி அனுப்புறான். तो वहां उनको बुलाकर सिकेम में जो तुम्हारा भाई लोग है हालचाल लेकर आओ करके भेज रहा है। இவன் புறப்பட்டு போகிறான். ये भी जा रहा है। ஆமென். தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்றால் அதற்கு நேராக உங்களை நடத்தவும் செய்வார். परमेश्वर आपके ऊपर एक योजना रखता है तो उसके ओर आपको अगुवाई भी करेंगे। கர்த்தர் அதனால தான் சொல்றார், என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, इसलिए परमेश्वर कहता है मेरे विचार என் तुम्हारा विचार வழிகள் एक உங்கள் नहीं है। வழிகளும் அல்ல. मेरे मार्ग आपके मार्ग नहीं है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் கொண்டு போவார். परमेश्वर आगे चलता है। இப்பொழுது யோசேப்பு சீகேமுக்கு வருகிறான். अब यूसुफ सिकेम को आया।
அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசேப்புக்கு எதுவுமே தெரியாது. उसके बाद क्या होगा यूसुफ को बिल्कुल मालूम नहीं है, ஆனா அடுத்து ஒரு பெரிய சம்பவம் யோசேப்பு லைஃப்ல நடக்க போகுது. लेकिन उसके बाद एक बहुत बड़ा घटना यूसुफ की जीवन में होने वाला है. யோசேப்புக்கு இது எதுவுமே தெரியாது. यूसुफ को अब कुछ भी नहीं मालूम है. அவன் வந்த நோக்கம் என்ன, அப்பா எங்கன்னு அனுப்பி இருக்காங்க, சகோதரர்களை பார்த்து விசாரிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போகணும். तो उनको यही मन में है कि पिताजी मुझे भेजा है, भाई लोगों का हालचाल लेकर घर जाना होगा. அவன் புறப்பட்டு போகிறான். वो जा रहा है. சீகேம்ல வந்து பார்க்கறான், அங்க சகோதரர்கள் இல்ல. सिकेम में आकर देखा वहां उनका भाई लोग नहीं है. அவன் அங்க எங்கேயும் தேடி பார்க்கறான். वो यहाँ वहां ढूंढ रहा है. இந்த காலத்து மாதிரி போன் எல்லாம் கிடையாது. इन दिनों की जैसा सुविधा उस समय नहीं था. இங்க நமக்கு போன் இருந்தாலும் சிக்னல் கிடையாது. तो यहाँ हम लोग को फोन है फिर भी नेटवर्क नहीं मिलता है. போன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. वहां पे फोन भी नहीं, उसका कुछ नेटवर्क भी திரும்ப नहीं. வீட்டுக்கு போகலாம்னு பாக்கும்போது वो दोबारा जब घर जाने के लिए அந்த निकला, வழியாய் ஒருவன் வருகிறான். वहां पर एक व्यक्ति आ रहा है. இதுக்கு பின்னாக செயல்படுகிறது கர்த்தர். इसका पीछे जो काम करता, कार्य करता परमेश्वर. சகோதரர்கள் அங்கிருந்து தோத்தான் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. वहां सिकेम से उनकी भाई लोग तोतान नाम का एक जगह को चला गया. அவங்க சீகேமில இருந்து தோத்தானுக்கு போகும்போது அவங்க பேசிட்டு போறாங்க, நம்ம தோத்தானுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. तो वो लोग सिकेम में बात करते करते गया कि चलो हम लोग यहाँ से तोतान को जाएंगे. இவங்க பேசிட்டு போறது அந்த வழியாய் ஒருவன் வருகிறான், அவன் காதுல விழுது. तो इन लोगों की बातचीत वहां में आया हुआ एक व्यक्ति का कान में सुनाई पड़ता है, वो सुना. அவன் சீகேமுக்கு வரும்போது இங்க ஒருத்தன் தேடிட்டு இருக்கிறான். वो सिकेम को आते समय यहाँ सिकेम में यूसुफ ढूंढ रहा है. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தற்செயலாய் நடப்பது போல இருக்கும். हमारा जीवन में कुछ आच्छाएं ऐसे आच्छा जैसा होता है. தேவனுடைய பெரிய சித்தம் யார் மேல இருக்குதோ அவங்க லைஃப்ல எதுவுமே தற்செயலாய் நடப்பது இல்ல. परमेश्वर की योजना जिसके ऊपर है उनके लिए कोई भी आच्छा नहीं होता है. கர்த்தர் ஏற்கனவே எல்லாவற்றையும் தீர்மானித்து தான் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर पहले से अपनी योजना में सब कुछ बनाकर रखता है. அந்த வழியாய் வந்தவன் யோசேப்பை பார்த்து கேட்கிறான், இங்க யாரை தேடிட்டு இருக்கறேன்னு கேட்கிறான். उस मार्ग से जो आया वो यूसुफ को देखकर कह रहा है कि तुम किसको ढूंढ रहा है. யோசேப் சொல்றான், என்னுடைய சகோதரர்கள் ஒரு 10 பேர் இங்க ஆடுமைக்கு வந்தாங்க, அவங்கள காணல அப்படின்னு தேடிட்டு. तो यूसुफ कहता है कि मेरे भाई लोग यहाँ भेड़ बकरी चराने आए थे, वो लोग को नहीं मिल रहा है. அப்பொழுது இவன் சொல்லுகிறான், அவர்கள் தோத்தானுக்கு போறதாய் பேசிட்டு போனது என் காதுல விழுந்துச்சு என்கிறான். तब वो कहता है कि वे लोग बातचीत कर रहे थे कि तोतान जाने के लिए, उसे मैंने सुना. இந்த யோசேப்பு தோத்தான்ல இருக்கிற சகோதரர்களை பார்க்க புறப்பட்டு போகிறான். तो यूसुफ उन सबको तोतान नाम का जगह में ढूंढ कर जाता है. அவன் எப்படி போனான் தெரியுமா? वो कैसा गया मालूम है? தகப்பன் தனக்கு ஆசையாய் வாங்கி கொடுத்த அந்த பலவர்ண அங்கேயே போட்டு கொண்டு போகிறான். तो उनका पिताजी उनको प्यार से दिए हुए वस्त्र को पहनकर जाता है. அவன் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்கிற சந்தோஷத்துல போறான். वो भाई लोगों को भेंट करना है करके खुशी से जा रहा है. தூரத்திலிருந்து வருகிறதை 10 சகோதரர்களும் பார்க்கிறார். वो दूर से ही उनको 10 भाई लोगों ने यूसुफ को देख लिया. அவன் அவர்களிடத்தில் சந்தோஷமா போகிறான். यूसुफ उनके पास खुशी से जा रहा है. சகோதரர்கள் அவனை பார்த்ததும் அவங்களுக்கு இன்னும் கோபம் வருகிறது. उनकी भाई लोगों ने जब उनको दूर में देखा तो और गुस्सा हो गए. 10 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. वो 10 लोग मिलकर योजना बनाता है. இவனை நாம் கொலை செய்யலாம், इनको खत्म करेंगे. இவன் நம்மை விட பெரிய ஆளாக போறானா, ये हमसे बड़ा होना चाहता है, இவனை நம்ம கொலை பண்ணலாம், इसको तो खत्म करेंगे. அவங்க திட்டம் போடுறாங்க. वो लोग योजना बनाता है. ஆமா, திட்டம் போடுவான் சத்துரு. वो शत्रु योजना तो बनाता है, ஆனால் விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காமலே लेकिन போகும். उनकी सारी योजनाएं असफल हो जाएंगी. ஹalleluya, हालेलुया. அவங்க திட்டம் போட்டாங்க. वो लोग योजना बनाया. யோசேப்பு சின்ன பையன், 17 வயசு பையன். यूसुफ तो छोटा लड़का है, 17 उम्र का இந்த था. 10 பேரும் அவனை விட எல்லாவற்றிலும் பெரியவங்களா இருக்கிறாங்க. ये 10 लोग उन सबसे बड़े लोग हैं. இந்த யோசேப்பால அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. यूसुफ उन लोगों से बचने का उपाय ही नहीं था. ஆனால் யோசேப்பை அவர்களால் அழிக்க முடியவில்லை. लेकिन यूसुफ को उनसे जो छोटा है उन्हें नष्ट नहीं कर सका. 10 பேர் சேர்ந்து யோசேப்பை அழிக்க முடியல. 10 लोग मिलकर एक यूसुफ को सामना नहीं कर सका. கொலை செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது वो लोग क्या करेंगे करके योजना बना रहा அந்த था. கூட்டத்துல ஒருவனுடைய மனசை கர்த்தர் மாத்துறார். उन 10 में से एक व्यक्ति का मन को प्रभु बदल दिया. ரூபன் அவர் அந்த சகோதரர்கள் மூத்தவன் சொல்லுகிறார், இவனை எதுக்கு கொலை செய்யணும், இவன் அந்த தண்ணீர் இல்லாத ஒரு கிணறு அங்கே இருக்கிறது, இதுல தூக்கி போட்டுடலாம்னு சொல்றான். तो उनमें से रूबन भाई जो उनका था वो ये कह रहा है कि उनको क्यों हम लोग मारना है, उनको निर्जल गड्ढा में फेंक देंगे. ஏன் இவங்க ஃபர்ஸ்ட் கொலை பண்ணலாம்னு பிளான் போட்டு அதுக்கப்புறம் பிளான் மாறிச்சு தெரியுமா? तो ये लोग पहला तो उनको हत्या करने की प्लान बनाया, अब उनका प्लान बदल गया. யோசேப்பு சிறுவன் தான்.
यूसुफ छोटा है, ஆனால் யோசேப்புக்கு மேல இருக்கிற தேவ தரிசனம் பெரியது. यूसुफ का ऊपर परमेश्वर का जो योजना है वो बड़ा है। உங்க மேல தேவ தரிசனம் நிறைவேற இருக்குமானால் உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. आपके ऊपर में परमेश्वर का एक बड़ा योजना है तो आपके विरोध बड़ा सेना आने से भी वो कुछ नहीं कर पाएंगे। போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்தும் நீங்க இன்னும் ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா உங்க மேல நிறைவேற வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. इतने समस्या कष्ट विपत्ति परीक्षा आपके जीवन में आया फिर भी आप अब तक खड़ा है तो आपके ऊपर परमेश्वर का योजना बड़ा है। हालेलुया हालेलुया। அந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? उन भाई लोगों के लिए वो 10 मिलकर क्या किया मालूम है? தகப்பன் ஆசையாய் வாங்கி கொடுத்த அவனுடைய அந்த பலவர்ண அங்கியை அவன் கண்ணுக்கு முன்னாக கிழிக்கிறான். उनका पिता ने प्यार से दिए हुए वो वस्त्र को वे लोग फाड़ डाले। அவன் கதறுகிறான், वो रो रहा है। அவங்க கொஞ்சம் கூட இரக்கம் வைக்காம அவனை தூக்கி குழியில போடுறான். वो लोग थोड़ा भी दया नहीं दिखा के और उनको पकड़ के गड्ढा में डाल दिया। அவன் கொண்டு வந்த சாப்பாடை வாங்கி அவன் குழியில கடந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறான், இவங்க மேல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறான். वो यूसुफ लाया हुआ खाना को ये लोग बैठकर खा रहे हैं, यूसुफ को गड्ढा में गिरा दिए அந்த हैं। வேளையிலே அந்த கூட்டத்திலிருந்து ரூபன் எழும்பி எங்கேயோ போகிறான். तो उस समय उसी झुंड से रूबन उठकर दूसरा जगह जा रहा है। இந்த ரூபன் தான் இவனை கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னவன். रूबन ही यूसुफ को बचाने की योजना दिया था। 10 பேர்லயே யோசேப் மேல கொஞ்சம் அனுகூலமா இருந்தது இந்த ரூபன் தான். तो ये रूबन मात्र थोड़ा सा यूसुफ के ऊपर में दया दिखाया। சோதனை மேல சோதனை என்று சொல்வார்கள் அல்லவா? परीक्षा के ऊपर परीक्षा बोलकर कहावत एक तो है। இப்ப அந்த கூட்டத்திலிருந்து ரூபனும் விலகி போறான். तो उस 10 झुंड में से रूबन भी अलग हो जाता है। பேர் இருக்கிறாங்க. अभी वहां 9 लोग रहता है। 9 பேருமே யோசேப்புக்கு எதிரானவர்கள். तो 9 लोग मिलकर यूसुफ की विरोध करता है। ஒரே ஒரு நபர் கொஞ்சம் அனுகூலமா இருந்தா அவனும் போயிட்டான். एक रूबन उनका दया दिखाया, वो भी निकल गया। சில நேரத்துல தேவன் செய்கிற செயலை பார்த்தா நமக்கு ஒண்ணுமே புரியாது. तो कभी कभी परमेश्वर जो योजना हमारा ऊपर प्रकट करेंगे ना, उसको हम लोग समझ नहीं पाएंगे। நம்ம சிலரை நினைப்போம் இவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படி. हम लोग कुछ समय भरोसा रखेंगे कि ये मेरे साथ देगा तो वो अच्छा होगा। அவங்கள மாத்திடுவாரு. परमेश्वर उसको बदल சிலரை देंगे। நினைப்போம் ஐயோ இவங்க நம்ம கூட இருக்கவே கூடாது. कुछ लोगों के बारे में हम सोचेंगे ये मेरे साथ रहना ही नहीं चाहिए, அவங்கள தான் நம்மள சுத்தி வச்சிருப்பா. लेकिन उन्हीं को परमेश्वर आपके साथ रखेगा। ஆமென். ஆனா ஒண்ணு மட்டும் ஒரு காரியம் இதுல தெளிவாய் தெரிகிறது. लेकिन एक बात अच्छा से मालूम होता है, நம்ம வாழ்க்கையில ஒருத்தங்களுடைய ரோல் முடியுதுன்னா அவங்கள மாற்றி விடுவார். हमारे जीवन में किसी दूसरा का वो मतलब योजना खत्म होता है तो प्रभु उनको बदल देता है। எந்த ஒரு மனிதனுக்கும் நம்முடைய கடைசி வரை நம்மோடு கூட வர முடியாது. किसी इंसान आखिरी तक हमारे साथ नहीं आ ஆனால் सकते। கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். परमेश्वर वादा करता है कि दुनिया के अंत तक मैं तेरे संग हूँ। இப்பொழுது அந்த வழியா இஸ்மவேலர் வருகிறார். अभी इस्माइल आता है, இந்த யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு இந்த சகோதரர்கள் விற்று போடுகிறார். तो वहां पे यूसुफ को 20 चांदी की सिक्का के दाम में बेच डाले हैं। தகப்பன் வீட்டை விட்டு वो उनका पिता का घर छोड़कर யோசேப்பு தூரமாய் கொண்டு போகிறார். यूसुफ दूर लेकर जा रहा। இப்ப அவன் சத்தமிட்டாலும் அவன் வீட்டுக்கு கேட்க अब वो रोने चिल्लाने से भी घर वाले लोग को पता नहीं चलेगा। சகோதரர்கள் நினைச்சிட்டாங்க யோசேப்பு தூரமா போயிட்டான். भाई लोगों ने समझ गया कि यूसुफ अब दूर चला गया। சகோதரர்களை நீங்கள் நினைத்தது உண்மைதான். भाई लोगों आप लोग तो सोचा था, सच सही सोचा। யோசேப்பு உங்களை விட்டு தூரமாய் போனா, यूसुफ आप लोगों से दूर चला गया। யோசேப்பு இங்கிருந்து தூரம் போக போக அவன் தரிசனத்துக்கு சமீபமாய் சேர்ந்து கொண்டே இருக்கிறான். यहाँ से जितना यूसुफ दूर गया उतना उसका दर्शन का निकट जा रहा था। தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுதலுக்கு சமீபமாய் போய் கொண்டே இருக்கிறான். परमेश्वर उनके लिए दिया हुआ स्वप्न दर्शन की निकट यूसुफ जा रहा था। அருமையான பாஸ்டர் ஜான் அவங்க தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. प्रिय पास्टर जॉन तमिलनाडु से इतनी दूर यहाँ तक आया। அவர் இப்பொழுது அவருடைய வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறார். अब वो अपना घर छोड़कर तो दूर में है, ஆனால் அவர் மேல தேவன் வைத்த தரிசனத்துக்கு சமீபமாய் இருக்கிறார். लेकिन उनका ऊपर परमेश्वर जो दर्शन रखा है वो दर्शन की वो निकट है। ஆண்டவர் சில நேரத்துல நம்மை நடத்துகிற பாதை இப்படிதான் இருக்கும். परमेश्वर हमारे ऊपर रखा हुआ योजना कुछ ऐसा ही होता है। ஆண்டவரே என்னை எங்கேயோ கொண்டு வந்து விட்டுட்டீங்களே ஆண்டவரே நமக்கு கேட்க தோணும்.
தோணும். जीवन में जिंदगी में प्रभु मुझे कहां ले जाकर छोड़ दिया ஆண்டவர் करके आपको लगेगा, ஆண்டவர் எங்கேயோ கொண்டு வந்து விடல. लेकिन परमेश्वर हमें कहीं ले जाकर नहीं நம்மை छोड़ा குறித்த है। தேவனுடைய காரியம் நிறைவேறும் ஸ்தானத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். हमारे ऊपर परमेश्वर की योजना पूरा होने का स्थान में प्रभु हमें लेकर விசுவாசிக்கிறவங்க आया। கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். विश्वास करने वाले आमीन कहिए। ஹalleluya. हालेलुया। யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். यूसुफ को मिस्र में लेकर गया। ஹalleluya. हालेलुया। பல வர்ண அங்கியை தரித்திருந்தவன் एक अच्छे वस्त्र पहना हुआ व्यक्ति இப்பொழுது அடிமை வஸ்திரம் अब தரிப்பிக்கப்படுகிறது. गुलामीपन का वस्त्र पहना है। சிறைச்சாலை வஸ்திரம் அவனுக்கு वहां கொடுக்கப்படுகிறது. जेल कैदी की वस्त्र दिया ஒன்றை गया। புரிந்து கொள்ளுங்கள், एक समझ लीजिए, நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும் हमारे ऊपर परमेश्वर की योजना पूरा होने तक நம்முடைய வாழ்க்கை ஏறி இறங்கி இப்படிதான். हमारा जीवन ऊपर नीचे होते ही रहेंगे। 104வது சங்கீதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. 104 की भजन संगीता में அந்த एक வசனத்தை वचन, நாம் வாசிக்க கேட்கலாம். उस वचन को हम पढ़ेंगे। 104வது சங்கீதம் 104 भजन அதனுடைய संगीता 6 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. उनकी 6 वचन से लिखा है, பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது என்று 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. उनकी पहाड़ों के ऊपर पानी जल ठहर गया करके लिखा है। 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 7 वचन में लिखा है, ஆண்டவருடைய சத்தத்தினாலே அது விரைந்து ஓடிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उन गरजने के शब्द से वो उछलती बह गया करके लिखा है। பர்வதங்கள் மேல இருக்கிற தண்ணீர் அப்படி ஒரு இடத்துல தேங்கி நிக்கிற தண்ணீர் கர்த்தர் சத்தமிட அது ஓடுது. पर्वत के ऊपर जमा हुआ पानी परमेश्वर की गर्जने की शब्द से वो बहने लगा करके लिखा है। 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 8 वचन में लिखा है, அவைகள் மலைகளில் ஏறி वो पहाड़ पर चढ़ गया लिखा है, பள்ளத்தாக்குகளில் இறங்கி तराइयों के मार्ग स्थान पे उतर गया लिखा है, நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது என்று சொல்லப்பட்டது. आप उनके लिए तैयार किया हुआ स्थान में वो जा पहुंचा करके लिखा है। ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை நியமித்து விட்டுதான் கர்த்தர் ஓட விடுறார். एक जगह नियुक्त करके ही परमेश्वर दौड़ में दौड़ाता அப்படி है। பயணிக்கிறவங்க வாழ்க்கையில ஏறுகிற அனுபவம் இருக்கும், இறங்குகிற அனுபவம். उसमें से यात्रा करने वालों की जीवन में कभी चढ़ाई होगा, कभी नीचाई होगा। உங்களை உங்களுக்கான ஸ்தானத்துல நிலைநிறுத்தும் வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு நிலையா இருக்காது. आपको आपके स्थान पे खड़ा करने तक आपके लिए कुछ भी स्थिर नहीं होता யோசேப்பு है। நினைத்திருப்பான், यूसुफ ने सोचा होगा, ஆண்டவரே நான் உமக்கு பயந்து வாழ்ந்து எனக்கு இவ்வளவு வேதனையா? हे प्रभु आपका भय मानकर मैंने जिंदगी நான் जिया तो मेरे लिए इतना दुख है क्या? நான் யாரையும் பகைக்கவே இல்லை, मैं எனக்கு இந்த நிலையா? किसी की बुराई नहीं किया, मेरा ऐसा हालत है क्या? நான் பாவத்துக்கு உட்படாம பரிசுத்தத்தை காத்து கொண்டேனே, எனக்கு இந்த நிலையா? मैं पाप नहीं करके पवित्रता को संभाला, मेरे लिए ऐसा हालत है क्या? அவருடைய 30 வயது வரை இதே எண்ணம் இருந்திருக்கும். उनका 30 उम्र तक उनको वही विचार रहता होगा। 30வது வயதுல वे जब 30वीं उम्र में அந்த எகிப்தை ஆண்ட பார்வோன் கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். तो मिस्र का राजा फिरौन को परमेश्वर एक स्वप्न दे ஒரு रहा है। சொப்பனம் இல்ல, 2 சொப்பனத்தை கொடுக்கிறார். एक स्वप्न नहीं, 2 स्वप्न को दे रहा है। யோசேப்புக்கு கொடுத்த 2 சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்காக பார்வோனுக்கு 2 சொப்பனத்தை கொடுக்கிறார். योसेफ को दिया हुआ 2 स्वप्न को पूरा करने, दर्शन को पूरा करने के लिए फिरौन को 2 स्वप्न दिया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் எதையுமே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். परमेश्वर हर काम को ठीक तरीके से करता है। அடுத்த நாள் காலையில பார்வோன் ராஜா எழும்பி உட்கார்ந்து இருக்கிறான். दूसरा दिन फिरौन राजा उठकर बैठता है। அவன் கண்ட சொப்பனத்தை அரண்மனையிலே சொல்லுகிறான். उन दोनों स्वप्न को राजमहल में இந்த कह रहा है। சொப்பனத்துக்கு யாருக்குமே அர்த்தம் சொல்ல முடியல. इन स्वप्न का अर्थ किसी को बताने नहीं அந்த सकता। நேரத்துல ஒருவன் சொல்லுகிறான், उस समय में एक व्यक्ति कह रहा है, எகிப்திலிருந்து சிறைச்சாலையில யோசேப் என்கிற ஒரு எபிரேயன் இருக்கிறான். वो मतलब जेल में यूसुफ नाम का एक इब्रानी लड़का है। அவன் சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுகிறவன். वो स्वप्न का अर्थ बताता है। ராஜா சொல்லுகிறான், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். राजा कहता उनको लेकर आओ। யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். यूसुफ उनका स्वप्न का अर्थ बताता அவன் है। சொன்னது போலவே அங்கே நடைபெறுகிறது. यूसुफ जैसा कहा वैसा ही हुआ। 13 வருஷம் அடிமை சிறையிருப்பின் வஸ்திரம் தரித்திருந்த யோசேப்புக்கு இப்பொழுது
ராஜவஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. 13 साल गुलामीपन में रहने वाला यूसुफ को अब राज वस्त्र दिया जाता है. சோதனையை சகிக்கிறவன் இப்பொழுது பெரிய நன்மையை காண்கிறான். परीक्षा को जो सह रहा था अब वो बड़ी उन्नति को देखा. அவனை விட்டு பலவர்ண அங்கி பறிக்கப்பட்டது உண்மைதான். उनसे उनकी पिता का प्यारा वस्त्र छीना गया அதை था. ஏன் தேவன் அனுமதித்தார் தெரியுமா? लेकिन उन्हें क्यों परमेश्वर अनुमति दिया அவனுக்காக मालूम है? தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்த ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு கொடுப்பதற்காக. वो आप उनके लिए तैयार किया हुआ राज वस्त्र देने के लिए. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சோதனை நாளைக்கு நன்மையாய் தான் முடியும். आपके जीवन में परमेश्वर अनुमति करने वाला परीक्षा आपके लिए कल भलाई का कारण बनेगा. நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தர் இந்த நாட்களிலே சில சோதனை அனுமதிக்கிறார். आपके जीवन में भलाई करने के लिए परमेश्वर आज के दिनों में आपके जीवन में ये परीक्षा का अनुमति किया. யோசேப்பை உயர்த்தினார். परमेश्वर यूसुफ को ऊंचा யோசேப்பை किया. மேன்மைப்படுத்தினார். यूसुफ को ऊंचा किया. சில வருடங்கள் கழிந்து போகிறது. कुछ दिन बीत जा रहा है. 17 வயசுல யோசேப்பு கண்ட சொப்பனம் இப்பொழுது நிறைவேறுகிறது. 17 उम्र में यूसुफ ने जो स्वप्न देखा अभी वो पूरा हो रहा है. தேசமெங்கும் பஞ்சம். देश में अकाल पड़ा. இப்போ எல்லாரும் தானியத்துக்கு யார்கிட்ட தான் வராங்கன்னா யோசேப்பு கிட்ட தான் अब வராங்க. सब लोग अनाज के लिए यूसुफ के पास आते हैं. வரிசையா ஒவ்வொருத்தரா நின்று தானியம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். लाइन से आकर एक एक लोग अनाज मोल लेते हैं. அப்பொழுது ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. तब वो 10 लोग खड़ा है. யோசேப்பை பார்த்தபோது யோசேப்புக்கு முன்பாக வணங்குகிறார். यूसुफ को देखते साथ वो लोग पहचान नहीं पाया, उनके सामने प्रणाम किया. யோசேப்புக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிட்டு यूसुफ पहचान लिया कि वो लोग कौन है. அவங்க தான் இவனை விற்று போட்ட சகோதரர்கள். वो लोग ही इनको बेच डाला हुआ उनका भाई लोग அவங்களை है. பார்த்தபோதுதான் யோசேப்பு சொப்பனத்தை நினைவு கூறுகிறார். तो उनको देखते साथ यूसुफ अपना स्वप्न को याद कर வருடங்கள் रहा है. எத்தனை ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். समय होने से भी परमेश्वर की कहा हुआ शब्द हमारे जीवन में पूरा होता है. காலங்கள் சூழ்நிலை மாறினாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். समय परिस्थिति बदलने से भी परमेश्वर कहा हुआ वचन आप में पूरा होगा. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. वो झूठ बोलने के लिए इंसान नहीं, मन बदलने के लिए वो मानव प्रजा नहीं है. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். परमेश्वर जो कहा उसे बिल्कुल पूरा करेगा. இப்பொழுது யோசேப்பு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். अब यूसुफ को वे लोग अपने आप को परिचय कराते हैं. அதன் பிறகு நடந்தது என்ன தெரியும்? उनके बाद क्या हुआ मालूम है? அத்தனை பேரும் யோசேப்பு தயவுல வாழ்கிறார்கள். उसके बाद सब के सब यूसुफ के दया से जिंदगी जी रहे हैं. யோசேப்பு இருந்தா நமக்கு பிரச்சனைன்னு சொல்றவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இந்த யோசேப்பால தான் நம்ம வாழ்ந்து கொண்டு. यूसुफ से ही हमारे लिए परेशानी है बोलकर कहने वाले लोग अब क्या कहते मालूम है? यूसुफ से ही हम लोग जीते हैं. ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். जो उस पत्थर को राज मिस्त्रियों ने इनकार किया वही कोना का सीरा बना. இன்னைக்கு யார் உங்களை பாரமாய் நினைக்கிறாங்களோ, யார் உங்களை கஷ்டமா நினைக்கிறாங்களோ, நாளைக்கு அவங்களுக்கே உங்களை கர்த்தர் நன்மையாக வைப்பார். आज आपको जो इनकार करते हैं, आज आपको जो लोग मतलब छोड़ना चाहते हैं, उन सब के लिए आप एक दिन आशीष का कारण बनेंगे. சகோதரர்கள்லாம் யோசேப்பு கிட்ட வந்து அழுறாங்க. बाकी सब भाई लोग यूसुफ के पास आकर रो रहे हैं. நாங்க உனக்கு இப்படி பண்ணிட்டோமே, हम लोग आपके लिए ऐसा कर உன்னை दिया, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே, आपको बहुत दुख दे दिया, உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டோமே. आपको बहुत दुख दे दिया. அப்பொழுது யோசேப்பு என்ன சொன்னான் தெரியுமா? तो यूसुफ ने क्या किया मालूम है? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், आप लोग होने तो मेरे लिए बुराई किया, கர்த்தரோ அதை நன்மையாய் लेकिन முடித்தார். परमेश्वर उसे भलाई में बदल दिया. நீங்க என்ன விட்டு போடல, आप लोग मुझे बेचा नहीं है, கர்த்தர் என்னை அனுப்பினார். परमेश्वर मुझे भेजा, கர்த்தர் என்னை அனுப்பினார். परमेश्वर मुझे भेजा. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை சோதனையை சகிக்க அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? एक व्यक्ति को परीक्षा को सहने के लिए उन्हें क्या चाहिए? இந்த வெளிச்சம் தேவை. ये प्रकाशन चाहिए. என்ன வெளிச்சம்? क्या प्रकाशन? தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. परमेश्वर की अनजाने में, परमेश्वर की बिना अनुमति मतलब किए हमारा जीवन में कुछ भी नहीं होगा. காரணம் தேவனை விட பெரிய வல்லமை எதுவுமே கிடையாது. इसका कारण यह है कि परमेश्वर से बड़ा सामर्थ दुनिया में कुछ भी नहीं है. தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. परमेश्वर की न जाने हमारे जीवन में कुछ नहीं होता है. அப்படி இருந்தும் தேவன் சில காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால், ऐसा भी परमेश्वर कुछ बातों को अनुमति करता है. அது तो இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், आज मेरे लिए वो दुख
का कारण அது है, நாளைக்கு எனக்கு நன்மையாகவே लेकिन वो மாறும். कल मेरे लिए எத்தனை भलाई பேர் है। இந்த ராத்திரி வேளையில இதை நம்புறீங்க? कितने लोग आज रात के समय विश्वास करते என்னுடைய हैं? நன்மைக்காகவே என்னை நடத்துகிறார்னு சொல்றவங்க मेरे लिए भलाई के लिए प्रभु मुझे अगुवाई கைகளை करता உயர்த்தி है। சத்தமா ஆமென் சொல்லுங்க. हाथ उठाकर आमीन कहिए। ஹalleluya. हालेलुया। எனவே இந்த சோதனை காலத்துல इसीलिए कि ये परीक्षा के दिनों நாம் में நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது हम அவசியம். अपने आप को संभाल लेना चाहिए। யோசேப்பு பகைக்கு இடம் கொடுக்கவில்லை. हाँ, यूसुफ बैर भाव को जगह नहीं दिया। யோசேப்பு நினைச்சிருந்தா பழி வாங்கி இருக்கலாம். यूसुफ अगर चाहे उनसे बदला ले सकता था, பழி வாங்கவில்லை. लेकिन वो बदला नहीं लिया, பாவத்துக்கு இடம் கொடுக்கல. पाप की जगह नहीं दिया। இந்த நாட்டு இந்த சோதனை காலத்துல தான் போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய இழுக்கிறார். तो ये परीक्षा का समय में ही पोतीबार की पत्नी ने उन्हें पाप करने के लिए बुलाती है। பாருங்க, யோசேப்பு எங்கேயோ இருக்கிறான். यूसुफ दूसरा जगह में, அவன் என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கும் தெரிய अगर वो कुछ भी भूल चुक करेगा किसी को पता नहीं चलेगा। ஆனாலும் கர்த்தர் இருக்கிறார் என்று பயந்து அவன் அந்த பாவத்துக்கு உடன்படாமல் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். लेकिन परमेश्वर देखता है करके समझकर वो पाप से अपने आप को बचा लेता है, தன்னை காத்துக் கொள்ளுகிறான். वो अपने आप को बचा लेता है। சோதனை சகிக்கிறதுனா என்ன தெரியுமாங்க? परीक्षा को सहना मतलब क्या है? பின்வாங்காமல் இருக்கிறது, पीछे नहीं हटना है, விலகி போகாமல் இருக்கிறது, दूर नहीं जाना है, தன்னை காத்துக் கொள்ளுகிறான். अपने आप को बचा लेना है। அவன் பாக்கியவான், वो धन्य है, அவனுடைய பின்னாட்கள் நன்மையாயிருக்கும். उनके आने का भविष्य का दिन அப்படி भलाई का होगा। அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் முடிவிலே ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். इन जैसे लोगों के लिए परमेश्वर अंत में जीवन की मुकुट को देंगे। எனவே கர்த்தர் இன்று எந்த பாதையில் நடத்துகிறாரோ கர்த்தரை நம்பி முன் செல்லுங்கள். आपको परमेश्वर जिस मार्ग में अगुवाई करता है आप उसे आगे बढ़ने का कोशिश யோசேப்பை करें। போல பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். यीशु के जैसे पाप को छोड़कर दूर भागो। தீமைக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்காது. बुराई के लिए मन में बिल्कुल जगह ना दो। நாளை கர்த்தர் உங்களையும் எல்லா கண்களுக்கு முன்பாய் மேன்மையாக வைப்பார். आज के दिनों परमेश्वर आपके लिए सब कुछ भलाई का कारण உங்களை बनाएगा। யார் யார் பாரமா நினைச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் जो जो आपको बोझ समझते हैं वे सब के लिए आप ही आशीष का कारण बनेंगे। தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். आइए हम लोग प्रार्थना करेंगे। முழங்கால் படியிடலாம். घुटने में हो सकेंगे तो घुटने में हो जाए। வாய்களை திறந்தபடியே ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கலாம். मुंह खोल कर स्तुति धन्यवाद करेंगे। கர்த்தர் இந்த மாலை வேளையிலே பிரத்யட்சமாய் நம்மோடு பேசினார். परमेश्वर इस रात के समय हमसे बातें किया। பல நேரத்துல நமக்குள்ளே இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது உண்டு. हमारे अंदर में भी ऐसा शब्द आया होगा, ஆண்டவரே, துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் சுகித்திருக்கிறார்களே. हे प्रभु दुष्ट लोग आनंद से रहता है, நான் உமக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுத்து கஷ்டப்படுகிறேனே. मैं आपके प्रिय जीवन जीकर तकलीफ उठाता இந்த हूँ। கேள்வியோடு யாராவது நீங்க இதை இருப்பீங்கன்னா यहाँ पे इस सवाल के साथ अगर कोई கர்த்தர் है, உங்களோடு தான் பேசினார். आज परमेश्वर आपसे உன்னை बात குறித்த किया। திட்டம் பெரியது யோசேப்பே. आपके ऊपर का योजना बड़ा है இன்று நீ यूसुफ। நடத்தப்படுகிறது கடினமான பாதையாய் உனக்கு தோன்றலாம். हो सकता है आज का दिन आपके लिए कठिनता का ஆனால் நீ होगा, இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்ன தெரியுமா? लेकिन आज तक आप स्थिर होने का क्या वजह நான் है? உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं तेरे साथ हूँ बोलकर प्रभु कहता है। ஆதரவா இருப்பாங்க நினைச்சவங்க இன்னைக்கு யாரும் உன் கூட இல்ல. अगर आपकी सहायक बनेगा करके सोचने वाले आज आपके पास नहीं है, நான் உன்னை மறக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். लेकिन परमेश्वर कहता मैं तुझे भूला भी नहीं और तुझे छोड़ा भी இந்த नहीं है। சோதனை தாங்க முடியாம பின்வாங்கி போனவர்கள் अनेகர் உண்டு. परीक्षा को जो सह नहीं सका पीछे हटे हुए लोग बहुत सारे யோசேப்பை हैं। போல முன்னோக்கி செல்ல எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கலாமா? यूसुफ की जैसे परीक्षा को सहने के लिए प्रभु யோசேப்பை मदद போல कर। முன்னோக்கி செல்ல எனக்கு கிருபை தாரும். यूसुफ के जैसे आगे बढ़ने के लिए प्रभु मेरी अनुग्रह कर। யோசேப்பை போல பகைக்கு இடம் கொடாதபடி வாழ கிருபை தாரும். यूसुफ की जैसे बैरभाव को जगह नहीं देने के लिए प्रभु मदद कर। யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்தபோது यूसुफ अपने भाइयों को जब देखा, சகோதரர்கள் அவனுக்கு செய்த தீமை அவனுக்கு நினைவுக்கு வரல. भाई लोगों ने किया हुआ बुराई उनको याद नहीं आया, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் தான் அவனுக்கு நினைவுக்கு வருது. परमेश्वर उनके लिए दिया हुआ सोपन उनको याद आता है। ஏன் அந்த தீமை வரல தெரியுமா? क्यों वो बुराई नहीं आया मालूम அவன் है? செஞ்ச தீமையை அவன் மனசுல வைக்கல. उनका किया हुआ बुराई को वो मन में नहीं रखा। ஆமென். ஒரு சுத்திகரிப்புக்காக தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். आज आपके मनों को
आप परिवर्तन होने के लिए समर्पण करो। அவன் சில செய்த சில தீமையான காரியம் இன்னும் நம்ம மனசுலயே வச்சிருக்கிறோமே। कुछ लोग किए हुए बुराइयों को आप अब तक मन में रख कर रह रहा है। ஆமென்। இன்னொருத்தங்க செய்த தீமையான காரியம் நம்ம மனசுல இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் நமக்கு தந்த தரிசனத்தை நம்ம மறந்து விடுகிறோம்। दूसरा किए हुए बात जब तक आपके मन में रहेगा तो आपके ऊपर रखा हुआ परमेश्वर की योजना पूरा नहीं होता है। हालेलुया, हालेलुया। ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்க। दोनों हाथ को उठाकर आप मुझे परिवर्तन कर प्रभु, என்னை அந்த தரிசனத்துக்கு நேராய் நடத்த मुझे ஒப்புக்கொடுக்கிறேன் சொல்லுங்கள்। मुझे वो दर्शन की सीधा अगुवाई करने के लिए मैं समर्पण करता हूं बोलिए। யோசேப்பு பின்னாட்களை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்கள் பின்னாட்களை ஆசீர்வதிக்க போகிறார்। यूसुफ की भविष्यत को प्रभु आशीष किया जैसे आपके भविष्यत को भी प्रभु आशीष करेंगे। தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்கிற அர்ப்பணிப்போடு விட்டு கொடுங்கள்। परमेश्वर यूसुफ के ऊपर में रखा हुआ अगुवाई मुझ में भी पूरा हो करके समर्पण कर। கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போகல, தரிசனம் நிறைவேறும் இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்। परमेश्वर आपको कहीं दूसरा जगह लेकर नहीं गया, दर्शन पूरा होने का स्थान में लेकर गया। हालेलुया, 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 हालेलुया। Thank you Holy Spirit. Thank you Jesus. आमीन। நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா। आपके प्रकाशन के लिए धन्यवाद। ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது சாட்சியாய் மாறட்டும்। यार ये कि जीवन में परमेश्वर की गवाही होने पाए। हालेलुया। இந்த சோதனையை சகித்து முன்னோக்கி செல்ல கிருபை செய்வீராக। परमेश्वर परीक्षा को सहकर आगे बढ़ने के लिए मदद कर। யோசேப்பை போல கனித்தரும் செடியாய் மாறுவார்களாக। यूसुफ के जैसे फलवन दाखलता के जैसे बनने पाए। अनेகருக்கு யோசேப்பு ஆகாரம் கொடுத்தானப்பா। अनेकों को यूसुफ भोजन दिया था। இப்படி अनेகரை போஷிக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக। आज अनेकों को पालन पोषण करने वाला परमेश्वर बनाइए। हालेलुया, हालेलुया। ஆமென்। சோதனையை சகிக்க கிருபையை கேளுங்கள்। परीक्षा को सहने का अनुग्रह मांगिए। கிருபை தந்து உங்களை ஆசீர்வாதமாக்குவார்। परमेश्वर अनुग्रह देकर तुझे आशीष करेगा। தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்। ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे। हालेलुया, हालेलुया, हालेलुया। परीक्षा को सहने की शक्ति प्रभु देने पाए। ओ परीक्षाओं में पर दर्शन को देखने के विशाल दर्शन प्रभु देने पाए। हालेलुया, शाबाना रियातना। प्रिय लोगों, मुझे सहनशीलता दे। आमीन। तेरी ओर से अनुमति किया जाने वाली परीक्षा से ओ सहकर भविष्य में रखे हुए भलाई को पाने पाए। हालेलुया, हालेलुया। कितने लोग सुन रहे हैं, कितने लोग प्रार्थना कर रहे हैं। हालेलुया। यूसुफ अपना आमीन ऊपर रखा हुआ दर्शन को देखकर बुराई को भूल गया। ओ स्तुतियों, विरोध, भैरभाव को वो छोड़ने लगा। सदर प्रेज़ द लॉर्ड। उनके भाइयों को देखते समय वो किए हुए बुराइयां उनको याद नहीं आए, बल्कि उनके ऊपर परमेश्वर दिए हुए स्वप्न दर्शन याद आने लगा। हालेलुया। उनकी तकलीफ को सोचते समय, उनके जीवन में आया हुआ परीक्षा को सोचते समय परमेश्वर दिए हुए दर्शन को याद करता है। तुम अनेक बार सताया गया, क्यों मालूम है? अब तक तुम क्यों खड़ा मालूम है? परमेश्वर तुम्हारे ऊपर रखा हुआ योजना को पूरा करने के निकट तुम पहुंचा है। जीसस, हालेलुया, 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 हालेलुया। परीक्षा में स्थिर रहने की शक्ति को देवे अब्बा, परीक्षा में स्थिर रहने की शक्ति को देवे। हालेलुया, आमीन। हालेलुया, हालेलुया, हालेलुया। आमीन। शधन मन खदन शंतर्यंतना दूर होने पाए। हालेलुया। शधन मन अंतर्यंत नामना कदोरिया। पाप का स्वभाव सब दूर होना है,
पाप का स्वभाव सब दूर होना है, पवित्र माँ के संग चलना है, पवित्र आत्मा के संग में चलना है। तेरी आत्मा नित रहे मेरे मन में, तेरा नाम गाता रहूं हर पल में। तेरी आत्मा नित रहे मेरे मन में, तेरा नाम गाता रहूं। वरदान फल सब दिन बढ़ना है, वरदान बढ़ना है, कर दौड़ पूरी करना है, सेवा कर दौड़ पूरी करना हो। तेरी आत्मा नित रहे मेरे मन में, तेरा नाम गाता रहूं। बोले मिलकर तेरी आत्मा शदन रमन गंधर्यंथन। प्रभु हमारे मनों में विराजमान होकर हमें अगुवाई करने पाए, हमारे जीवन को अगुवाई करने पाए। ओ सिकेम से दोतान को अगुवाई करने वाला परमेश्वर, ओ स्तुतियों आपके दर्शन को पूरा करने के लिए ले जाता है। मालूम है, समर्पण कर एक एक परीक्षा में इसलिए पार किया ताकि मुझ पे रखा हुआ दर्शन पूरा हो जाए। ये शाबाना का दानियांतना, हम परीक्षा को सहने वाला धन्य है। आज परीक्षा को सहने वाले धन्य हैं। जीसस, हालेलुया हालेलुया। प्रभु की परीक्षा को सहने वाले धन्य हैं। हालेलुया। शभन कंथर्यंतना रिकंथन्यांतना। Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 Shabarakadana mashantaryantana. Hallelujah. Hallelujah. Praise the Lord. कितने लोग धन्य हैं, धन्य है आज इस वचन को जो सुना वे धन्य है। आज परमेश्वर के शब्दों को जो सुना वो धन्य है। परीक्षा में प्रभु हमें स्थिर करने के लिए, वो परीक्षा के बारे में समझने के लिए प्रभु हमें जो मार्ग रखा वो मार्ग मेरे लिए धन्य है। सोदरों, ताकि मेरे अंदर परमेश्वर की योजना पूरा हो सके। हालेलुया। स्तुति स्तुति स्तुति। सभी लोग मिलकर धन्यवाद करेंगे। प्रभु ने हमारे ऊपर रखा हुआ योजना पूरा होने के लिए धन्यवाद करेंगे। हमें स्तुति स्तुति स्तुति। महान परमेश्वर, मैं तेरे धन्यवाद करता हूं आज के दिन में इस कलीसिया के अंदर प्रभु अपनी महिमा को प्रकट करने के लिए, अपने सामर्थ को प्रकट करने के लिए तो करने वाले चिन्ह चमत्कारों के लिए धन्यवाद। आपकी महिमा के लिए धन्यवाद। कलीसिया के बीच में तू कार्य कर, तेरी विशेष अनुग्रह प्रकट होने के लिए तू मदद कर। धन्यवाद करते हैं प्रभु जी। स्तुति और परीक्षा को सहने वाले धन्य हैं। अंत में उनके लिए रखा हुआ जीवन की मुकुट को उन्हें तू देंगे। आज हम भी परीक्षा में स्थिर रहते हुए आगे बढ़ने हैं तो पिता तू मदद कर कि सामर्थ को हमारे ऊपर में प्रकट कर, आशीष कर। यहाँ जितने लोग आए थे सभी जन प्यास उम्मीद लेकर सबको इस वचन के द्वारा प्रतिफल और ज्ञान प्राप्त होने पाए, जीवन श्रेष्ठ होने पाए। आशीष करके हम सबको तेरे राज की बढ़ोतरी के लिए तैयार कर, आशीष कर। यीशु मसीह के सामर्थी नाम से मांगते हैं, आमीन।